தங்கமே, எனக்கு முன் நீ பிறந்திருந்தாலும் என் கண்ணுக்கு நீ இன்னும் சிறுபிள்ளை தானடி, என் இனிய அக்கா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என் தம்பி, செகண்ட் இருக்கிறது என் பையன். ஓ, அப்படியே இருக்காப்லையே. டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாதுங்க சார். சூப்பருங்க. ஆக்சுவலாக இந்த கிஃப்ட்டை மறக்கவே மாட்டேன் அவர். இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் 6தோ 7தோ படிக்கும்போது யாரோ வச்சிருந்தாங்க. எனக்கு ஹேண்ட்பேக் வேணும் அப்படின்ட்டு நான் அடம் பிடிச்சேன். அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, இதெல்லாம் ஹேண்ட்பேக் வச்சு சீன் போடுற வயசு கிடையாது அப்படின்னுட்டு. அப்போ இவன் வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். அப்போ குழந்தைன்னு தான் நினைச்சேன். ஆனால் இப்போ போய் அதே அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கை கொடுக்குறான்னு நினைக்கும் போது எனக்கு என் குழந்தை அப்போவே அதெல்லாம் வாட்ச் பண்ணிச்சான்னு எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பிக்க நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காங்க. பாடல் ஆசிரியர் திரு மோகன் ராஜன் அவர்கள். இப்போ நமக்கு ரீசெண்டாக ஒரு பாட்டு பிளே ஆச்சுல, ஆளி சூழ் உலகிலே, அந்த பாட்டுடைய பாடல் ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நல்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய படமான லப்பர் பந்து படத்தோடைய பாடல் ஆசிரியரும் அவர் தான். முதல்ல எல்லாருக்குமே வணக்கம். இந்த சைடு இருக்கிற தம்பிகளை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அக்கா இருக்குது, எனக்கு இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே இந்த அதாவது ஒரு பாட்டு எழுதும்போது இது எங்கே போய் சேரும், எப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியாது இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் யாரோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இங்கே அது கேட்டால் எமோஷனாக அழுது விடுனாங்க. அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அது வந்து இது எழுதுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்லிடலாம். இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எபிசோட் எனக்கு ஈஸியாக கிடச்சிருந்துன்னு வைங்களேன், எனக்கு ரொம்ப ஈஸி. அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இது கிடச்சிருக்கு. உங்களுக்கு அக்கா இல்லைன்னு டக்குன்னு ஒரு சார் நமக்கு ஒரு அக்கா இல்லைன்னு ஃபீல் ஆயிருக்கும்ல, அது எதில் வந்துச்சு? சென்னைக்கு வந்தோடனே அதுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்? இப்போ நம்ம ஒரு அண்ணனோ இல்லை எந்த உறவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் போய் காசே இதே கேட்குறீங்களா, எதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும். ஆனால் அக்கா அப்படிங்கிறது எந்த காரணமும் தேவையில்லாமல் இப்போ நீ கொடுக்குறியா இல்லையான்னு கேட்டாவே கொடுத்துருவாங்க. ஏன்னா அது எனக்கு வந்து என் ஒய்ஃபோட தம்பிக்கு நடக்கும்போது நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன். என் ஒய்ஃபை நானும் லவ் பண்ணும்போது அவங்க தம்பி கால் பண்ணுறாப்புல, ஏதோ ஒரு பண பிரச்சனை. உடனே என் ஒய்ஃபு சொன்ன முதல் வார்த்தை, இதே நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நீ போய் கேளு, உடனே காசு தருவாங்க அப்படிங்கிறது. அவங்க ஏன் காசு இல்லை, எதுக்கு காசு, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி என் மச்சானை பார்க்கும்போது நான் பொறாமப்படுற விஷயம் அது மட்டும்தான். இல்லை, ஆக்சுவலாக அதை இங்கே ஒருத்தர் குறிப்பிட்டார். நான் அக்கா கிட்ட பேசும்போது எதுவும் ஜட்ஜ் பண்ணாமல் இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அது குறித்து ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. தம்பி இதுக்காக கேட்டுருப்போம், அதுக்கான கேட்டால் கொடுத்தேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நீங்கள் ஆக்சுவலாக. ஆமாம். அதே இன்னொரு விஷயம், நான் வந்து வீட்டுக்கு மூத்தவன், எனக்கு வந்து தங்கச்சி, அதுக்கப்புறம் தம்பி. இப்போ எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என் தம்பிக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவனுக்கு அக்கா இருக்குது. எப்படின்னா அவனை ஒரு பைக் கேட்குறான். பைக் வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஸ்டாண்டு எடுத்தால் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்தான். ரைட். அவள் அந்த ஒரு அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஊருக்கு போகும்போது எனக்கு இப்படி ஒரு அக்கா இல்லையே. ஏன்னா இப்போ இருக்காங்க, எனக்கு வந்து என்னை பால்வாடிக்கு கொட்டி போன என்னுடைய அலமேல் அக்கா ஞாபகம் இருக்காங்க. ரத்த உறவா ஒரு அக்கா இல்லைங்க. அது இருந்துன்னு வைங்களேன், ஒரு இதெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உருவாகிற உறவு. இது இருந்ததுன்னு வைங்களேன், சண்டை போட்டிருக்கலாம், சமாதானம் ஆயிருக்கலாம். அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதான் அந்த பையன் ஒரு கவிதை சொன்னான், உங்களுக்கு முத பிள்ளை அதுவாக இருந்தாலும் மூத்த பிள்ளை நானும் சொன்னான் இல்லைங்களா. அந்த உரிமை எடுத்துக்கிறது ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு பெரிய வரம். அது வந்து அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமையாக இருந்தது. அப்புறம் இந்த பையனை நல்லா பேசினான், மோகன் நினைக்கிறேன், என் பேர் தான் நினைக்கிறேன், என் பேர் மோகன் தான். இந்த பையனும் ரொம்ப யதார்த்தமாக பேசினாப்புல. மாமா வரும்போது எப்படி இருந்தா, நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது. ஒருவேளை லிங்குசாமி சார் பார்த்தாருன்னா ரன் 2 ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். ரைட் ரைட், ரொம்ப நன்றி. ரைட். ஆக்சுவலாக நானும் நிகழ்ச்சியில் 2 விஷயம் அதான் சொல்ல நினச்சேன். நீங்கள் ஆக்சுவலாக எல்லோரும் மிஸ் பண்ணுறதை பற்றி நிறைய தம்பிகள் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. நம்ம ஊர்களில் அதனால தான் வந்து சகோதரன் வந்து சகோதரிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கறத ஒரு கல்ச்சராக வச்சுருந்தாங்க. ஃபார்மல் கிஃப்டிங் மாதிரி தெரியலாம், ஆனால் அது ஃபார்மல் கிஃப்டிங் இல்லை. நீ என்ன தான் வேறு வீட்டுக்கு போனாலும், எனக்கும் வேறு வேறு குடும்பங்கள் இருந்தாலும் நீ நானும் ஒன்று தான் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்கிறதுக்கு தான் சகோதரன் சகோதரிக்கு சேலை எடுத்து கொடுக்குறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன். ஓகே, எனக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி யாருமே கிடையாது, ஒரே பையன். என்கிட்ட பலமுறை பலர் கேட்டிருக்காங்க, நீ தனியாக இருந்திருக்கியே, உனக்கு வந்து ஃபீல் பண்ணது இல்லையா. நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், டச் வுட், இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் தனியாக இருக்கேன், அண்ணன் தம்பி இல்லை, தங்கச்சி இல்லைன்னு. ஆனால் இந்த ஷோவில் நீங்களாம் சொல்லும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு, அக்கா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே வந்து ஜெயிச்சிட்டீங்க.